ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். எதிர்பார்ப்போடு இந்த புதிய மாதத்தை துவங்கி இருக்கிறாய். இந்த மாதத்தின் முதல் புதிய சுபவாக்கு உன் அப்பா உனக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதம் முதல் உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுபமாகவே நிகழ்பெறும். கனவு நிஜமாகும் நேரம் இது. நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் சந்தோஷத்தோடும் தான் ஒவ்வொரு மாதத்தையும் துவங்குகிறாய். ஆனால் மாத இறுதியில் எனக்கு இந்த மாதத்திலும் எதுவுமே நிகழவில்லையே சாயிநாதரே, நான் நம்பியது, நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு நிகழவில்லையே சாயிநாதரே என்று என்னிடம் வந்து புலம்புகிறாய். ஆனால் ஒன்று நிச்சயம் என் குழந்தையே, ஒவ்வொரு மாதமும் உனக்கானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நல்லதாகவோ தீயவாகவோ எதுவாக இருந்தாலும் உனக்கு வரவேண்டியது வந்துதான் கொண்டிருக்கிறது. உன் மனப்பக்குவம்தான் சற்று நிதானமில்லாமல் போய்கொண்டிருப்பதால் உனக்கு நல்லது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை என்று புலம்புகிறாய். ஆனால் குழந்தையே, எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அனைத்தையும், உனக்கு தேவையான அனைத்தையும், நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள உன்னிடம் பொறுமைதான் இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை முன்னேறாமல் இருக்கிறதே என்று கவலைப்பட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதை விட, ஒவ்வொரு நாளையும் நமக்கான வெற்றி நம்மிடம் வந்து சேரப்போகிறது என்று எண்ணிக்கொண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைத்தால் விரைவில் வெற்றி நம்மை வந்து தழுவும். உன் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இனி உன் வாழ்வில் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். வரும் வாரங்களில், வரும் நாட்களில் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டமோ வேதனையோ நெருங்கும்படி நான் விட்டு விடுவேனா? உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே, நிகழ்த்தி வைக்கவே உன் சாயி தேவா நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த மாத துவக்கத்தில் முதல் சுபவாக்கோடு உன் இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன். கனவு நிஜமாகும் நேரம் இது. இந்த நேரத்தில் உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரமும் இதுதான். உனக்கான நல்லது விரைவில் உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் சத்திய ஆசிர்வாதம்தான். நிச்சயமாக இந்த மாத முடிவிற்குள் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். அதற்கான அறிகுறி இந்த மாத துவக்கத்திலிருந்தே உனக்கு தென்படத் துவங்கிவிடும். மாத இறுதிக்குள் பல முக்கிய திருப்பங்கள், பல முக்கிய மாற்றங்கள், பல முக்கிய ஏற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதுநாள் வரை நீ சந்தித்த சோதனைகளும் போராட்டங்களும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும். ஓடோடி வந்து சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்கிவிட்டது, என் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர துவங்கிவிட்டது என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னை சுற்றி இருந்த துன்பங்களெல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் இதுதான். அப்படியும் உன்னை துன்பம் வந்து நெருங்கினாலோ, துன்பம் வந்து உன்னை தாக்கினாலோ, மனப்போராட்டமாக இருந்தாலோ, சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். பகலவனை கண்ட பனி போல உன்னை நெருங்கிய துன்பங்களும் துயரங்களும் வந்த இடம் தெரியாமல், வந்த வழியே தெரியாமல் மறைந்துவிடும். முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றியடைவதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காகவும் முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்.
முயற்சி எடுத்தவர் என்றுமே தோற்றதே இல்லை. உனக்கு துணையாக நான் தான் இருக்கிறேனே, எதற்காக முயற்சிப்பதற்கே பயந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய்? உன் அப்பா இருக்கிறேன், உனக்காக அனைத்தையும் பார்த்து கொள்வேன். உன் முயற்சியில் நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அருகில் இருந்து என்னுடைய கை கொண்டு உன் கரத்தை தூக்கி உட்கார வைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது முயற்சிப்பதற்கே பயந்து கொண்டு இப்படியே நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை யார்தான் வெல்வது? சில பேர் அவர்கள் செய்யும் தவறை நம்மேல் சுமத்திவிட்டு நல்லவர்களாக அவர்கள் வேஷம் போடுவார்கள். இதுதான் உலகம் குழந்தையே. அப்படி உன்மேல் பழி சுமத்தினால் அந்த சமயத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நிதானமாக இரு. ஏனென்றால் சுமத்திய பழி தற்காலிகமானதுதான். உனக்கு அது தற்காலிகமானதுதான். ஆனால் அவர்கள் சுமத்திய அந்த பழி அவர்களுக்கு ஜென்ம ஜென்மமாய் பாவமாய் அவர்களை சூழ்ந்து இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். எனவே உன்மேல் சுமத்திய பழிக்காக வருந்தாதே, அது தற்காலிகமானதுதான். நீதான் தவறே செய்யவில்லையே, பின் எதற்காக கோபப்படுகிறாய்? உன்மேல் பழி சுமத்தினால் நீ தவறு செய்யவில்லை என்றால் அமைதியாக இரு. அனைத்தையும் பார்த்து கொள்ள நான் இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு இந்த போராட்டமும் கோபமும் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும்? ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட ஒரு நல்ல வழி இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு கதவு, பல கதவு மூடப்பட்டாலும் ஏதாவது ஒரு ஜன்னலையாக உனக்காக நான் திறப்பேன். உன் வாழ்விற்கு வழிகாட்டுவேன். பிரகாசமான வாழ்க்கையை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அதற்கான வழியையும் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் வைத்துவிட்டு நான் காட்டிய அந்த வழியில், நான் காட்டிய அந்த பாதையில் நம்பிக்கையோடு, எந்த ஒரு பயமோ குழப்பமோ போராட்டமோ இல்லாமல் தைரியமாக உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வைக்கும் அடி ஒவ்வொரு அடியும் உன் வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும். உனக்கு முன்னால் ஒரு பாதுகாவலனாக, பின்னால் ஒரு பாதுகாவலனாக நான் எப்பொழுதுமே உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் எந்த சறுக்கல்கள், எந்த தடங்கல்கள், எந்த தடைகள் எதுவும் உன்னை நெருங்காத வண்ணம் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. இந்த நொடி கவலைகள் உன்னை சூழ்ந்து இருந்தால், மனம் வேதனையில் கட்டுப்பட்டு கிடந்திருந்தால், மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு,
ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நிகழ்ந்துவிடுமா நிகழ்ந்துவிடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே, மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது, எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன்.
உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும், என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றையாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்திக் கொண்டிருக்கிறாய்? சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன். வந்து உன்னை காப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன்னோடு எப்பொழுதும் உன் சாயிநாதர் இருப்பேன். உன் மனமகிழும் மங்கள செய்தி உன்னை தேடி வரவைப்பேன். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு. அனைத்தையும் மாற்றுவேன். என் செல்ல மகளுக்காக நிச்சயமாக மாற்றுவேன். நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நேரமிது. நம்பிக்கையோடு இரு, கலங்காமல் இரு. நிச்சயமாக ஷீரடியிலிருந்து மங்களத்தை அள்ளிக்கொண்டு உன் வீட்டிற்கு நான் வருவேன். இது நிதர்சனமான உண்மை. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பாக கூட அதை இருக்கலாம். எனவே தவற விட்டுவிடாதே. நீ நினைத்தபடியே அனைத்தும் உன் வாழ்வில் சுகமாகவே ஜெயமாகவே அமையும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நான் எப்பொழுதும் நல்லவர்களையும் கருணையான மனம் படைத்தவர்களை மட்டும்தான் தேடி தேடி பிடித்து கொள்கிறேன். அப்படித்தான் உன்னையும் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். பறவையின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை சூழ்நிலைகளுக்கும் காரணகர்த்தா நானே என்கிற போது உன் மனதில்தான் இத்தனை குழப்பம். தேவையில்லாததையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக இரு. உன் மனம் போல் உன் வாழ்வும் மங்களகரமாகவே இருக்கும். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். என்னை மீறி உனக்கு எந்த கெடுதலும் நெருங்கும்படி நான் விட்டுவிடவே மாட்டேன். என்னுடைய முழு கவனமும் எப்பொழுதும் உன் மீதுதான். கலங்காமல் தைரியமாக இரு. உன் சாயப்பா விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல நிகழ்வுகள், பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சர்வ நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்கவே மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நம் கண்களுக்கு தெரியும், பகலில் தெரிவதே இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாகத்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் உணர முடியாது, உணரவும் மாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே தோன்றும். வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா அல்லது தவறாகிவிடுமோ என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது. இனிமேல் எதற்குமே பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாயி தேவா கொடுத்த வாக்குகள் என்று மனதார நம்பு. அதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நிச்சயமாக அந்த வாய்ப்புகளில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாய்ப்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு, ஆயத்தமாகு. உனக்காக பக்கபலமாக உன் கையை பிடித்து உனக்காக வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உனக்காக
நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயத்தையும் கூட என்னுடைய பொக்கிஷத்திற்காக நான் நடத்தி காட்டப் போகிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கவலை, வேதனை, கோபம், கஷ்டம், கடன் என்று புலம்பித் திரிவதை நிறுத்திவிட்டு முன்னேறி செல்ல உன் முதல் அடியை எடுத்து வை. உனக்கு பக்கபலமாக, உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாக, பின்பாக ஒரு பாதுகாவலனாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நீ செல்லும் பாதையில் தடைகள் வந்தாலோ தடங்கல்கள் வந்தாலோ அனைத்தையும் துடைத்து எறிந்துவிட்டு என் பின்னால் என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக உன்னுடைய அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கு உறுதுணையாக 8 திக்கிலும் இருந்து உன்னை பாதுகாப்பேன். அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு ஒளிமயமான வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை நம்பினால் இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். அடுத்த 24 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தைக் கண்டு நீயே மெய் சிலிர்க்கத்தான் போகிறாய். உன் பாதையில் முட்களும் புதர்களும் தான் இருக்கும். எதை கண்டும் பயப்படாதே. அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எல்லாம் ஒரு நாள் மலர் பாதையாக மாறும். நான் அதை மாற்றியமைப்பேன். அந்த நொடியில் உன் வேதனைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவாய். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். அந்த நொடி நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா நம்மோடுதான் இருக்கிறார் என்பதை உணர்ந்தும் கொள்வாய். ஒருபோதும் மறந்து விடாதே, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை பல முறை நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன், புரிய வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னில் சுற்றி இருக்கும் போராட்டத்தாலும் கஷ்டத்தாலும் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளவும் முடியாமல் ஏனோ தவித்துக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை மனதில் போட்டு அமுக்கிக் கொண்டிருப்பதால் தேவையில்லாத பயமும் குழப்பமும் தான் மிஞ்சுமே தவிர எதுவுமே தெளிவாக உன் கண்களுக்கு தெரியாது. நான் என்னதான் செய்தாலும் நீ என்னை உணரவே இல்லை. அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து பார். உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நம் சாயப்பா தான் நமக்காக நிகழ்த்துகிறார் என்ற உண்மை அப்பொழுது உனக்கு புலப்படும். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும். நீ நிச்சயமாக என்னை உணர்வாய். உனக்காக உன் தந்தையாகிய இந்த சாய் உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் எப்பொழுதும் என் வாக்கிலிருந்து மீளவே மாட்டேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு கேள். விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. உன் பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக உன் சாயப்பா நானே வருகிறேன். ஒளி உருவமாய் வந்து உனக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கஷ்டங்களையெல்லாம் போக்க வழியும் சொல்வேன். உனக்கு நான் தரும் வரங்களை கை நிறைய பெற்றுக்கொள். நீ மனமகிழும் நல்ல செய்தி உன்னை வந்தடையும். சர்வ நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் அதிசயம் நடக்கப் போகிறது. உன் தியாகத்திற்கான பலனை முழுவதுமாக பெறப்போகிறாய். உனக்காக நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். எதையுமே நிராகரிக்காமல் உனக்காக வைத்துக்கொள். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். என் பாதத்தில் சரணடைந்து விட்டாய் அல்லவா? எல்லாமே இனி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாறும். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. உன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடத்தான் போகிறாய். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். அதிர்ஷ்ட வாக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உண்மையாகும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்றுதான் அர்த்தம். மனபாரமாக இருந்தால் ஓம் சாயி ஓம் சாயி என்று சொல்லிப்பார். அடுத்த நிமிடமே உன் மனம் லேசாகதை நீ கண் குளிர உணர்வாய். உனக்கான ஒன்று
உன்னிடம் வந்து சேரும் வரை நான் ஓய மாட்டேன். என் திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருப்பேன். அதுவரை அழுது புலம்பாமல் பொறுமையோடு இரு. உன் பொறுமைக்கான காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் கர்மத்தின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்கிறோம் என்று கவலைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரத்தை நான் உருவாக்குவேன். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். அதிசயம் உன் வாழ்வில் நிகழும். உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன்.